நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய जिसके जरिए एक मुसलमान जो वक्फ करने वाला होता है अपनी जिंदगी के खत्म होने के बाद भी आखिरत में उसका अपना फायदा करने कानून बताया तो अल्लाह ने हमें ये भी बात बता दी अपने नबी के जरिए कि वक्फ करने के बाद खुद वक्फ करने वाला भी इसके अंदर कोई तसर्रुफ है, न रिबा किया जा सकता है, न उसमें विरासत चल सकती है, किसी तरह का कोई कानून इसके अंदर कोई काम नहीं किया जा सकता। एक मर्तबा जब कोई आदमी अपनी जमीन, अपना मकान या अपनी कोशिश कर रही है तो यकीनन ये एक मजमून अजीम है, उनका अपना अज़्म है। तो इस आज़म को हम कभी कामयाब होने नहीं देंगे। सब मिलजुल कर हर तरह की कुर्बानियां देकर अपने वक्त की, अपने माल की हर तरह की कुर्बानी देकर पर हमला करना जब तक नहीं छोड़ते तब तक हमारा यह एहतजाज जारी रहेगा इंशाअल्लाह। हज़रात झूठ बोलते नजर आ रहे हैं कि कितने इस्लामी देश हैं जहां वक्त का कोई कानून नहीं पाया जाता। उन्होंने नाम गिनाए हैं तुर्किया में, लीबिया में, सूडान में, मिस्र में और जॉर्डन में, ऐसे कई। இந்த பாரதிய ஜனதா கட்சி வந்ததிலிருந்து ஒவ்வொன்றாக பறித்துக் கொண்டிருக்கின்றது. முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை என்ன? நான்காவது வக்ஃப் சொத்து என்று சொல்லக்கூடிய இந்த 4 உரிமையும் நமக்கு சட்டம் தருதுங்க. இந்த சட்டம் எதை குறிக்கிறது? இந்த நாட்டுடைய ஜனாதிபதியா, இந்த நாட்டினுடைய முதலமைச்சரா, இல்ல வக்ஃபுடைய சேர்மனா? இந்திய சுதந்திர போராட்டத்தை தொடங்கிய போது மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திர போஸ் என்று இருவேறுபட்ட தலைவர்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தை हमारे अपने मुक़द्दसात की हिफाजत फरमाए, हमारे मसाजिद की, हमारे मदारिस की, हमारे मराकिज की, मुसलमानों के जान माल इज्जत और आबरू की और बहुत सारे अक़लियतें जो कि इन लोगों ஓகே கொஞ்சம் மேலே உடுப்பா சார் கொஞ்சம் இல்லை, நீங்கள் இன்னத்துக்காக இந்த போராட்டம் சரிங்களா, இது வெற்றி எப்படி இருக்கும் அதனால் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக புரட்சியாளர் பாபா சாஹிப் அம்பேத்கர் வடித்து கொடுத்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக எந்த ஒரு சட்டத்தையும் இயற்ற முடியாது. அப்படி இருக்கிற போது இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின ஒடுக்கப்பட்ட மக்களை குறிவைத்து RSS-ஆல் வழிநடத்தப்படுகிற பாஜக பாராளுமன்றத்தில் இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தி ஒவ்வொரு மதத்தினருக்கும் தனிப்பட்ட சுதந்திரத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிறது. அப்படி வழங்கியிருக்கிற உரிமையை மாற்று மதத்தினரை கொண்டு வந்து திணித்து அந்த மத சொத்துக்களை நிர்வகிக்கும் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. அந்த அடிப்படையிலேயே இந்த சட்டம் செல்லுபடியாகாமல் நீதிமன்றத்தால் புறக்கணிக்கப்படும். அதைப் போலவே சொத்துக்கள் ஆவணங்களின் அடிப்படையில் அவர்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாங்க சொத்தா அல்லது வக்ஃப் சொத்தா என்கிற முடிவெடுப்பதை அரசாங்கமே முடிவெடுக்கும் என்பது ஒருவர் தன்னுடைய வழக்கிற்கு தானே நீதிபதியாக இருக்க முடியாது. அந்த அடிப்படையில் இந்த சட்ட திருத்தம் செல்லத்தக்கதாக மாறிவிடும். குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களை ஒரு அச்சத்தில் ஆழ்த்தி அதன் மூலம் தேர்தல் ஆதாய அரசியலை பெறுகிற ஒரு அண்டிப்பிழைக்கிறத்தனத்தை தொடர்ச்சியாக பாஜகவும் RSS-ம் தொடர்ச்சியாக செய்கிறார்கள். அந்த அப்படிப்பட்ட நடவடிக்கைகள் முன்னெடுப்புகள் தமிழ்நாட்டில் எந்த சூழலிலும் அது நடைபெறாது. முதலமைச்சர் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார், எப்போதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி சிறுபான்மையின மக்களுக்கு பக்கம் இருக்கும் என்று. அந்த அடிப்படையில் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான எந்தவித முகாந்திரமும் தமிழ்நாட்டில் இல்லை. முதலமைச்சர் இது குறித்தான வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தமிழக அரசுடைய வழக்கு நடத்தப்படுகிறது.
நிரந்தர தீர்வு வக்குப் சொத்து சட்ட திருத்தம் என்பது தூக்கி குப்பையில் எறியப்படுகிற நாள் மிக விரைவில் வரப்போகிறது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் இந்தியா முழுசா வந்து இதுக்கான எதிர்ப்பு வந்து தெரிவிச்சு இப்போ நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க. இது வந்து உங்களுடைய முதல் வெற்றியா எப்படி பாக்குறது? நீதிமன்றம் தடை விதித்திருப்பது என்பது இந்தியாவினுடைய உண்மையான முகத்தை நீதிமன்றம் புரிய எத்தனித்திருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கருத்து. நீதிமன்றங்களுடைய தொடக்க கருத்து என்பது நிரந்தர கருத்தாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். நேற்றைக்கு நடைபெற்ற வாதத்தில் மத்திய அரசு வைத்த வாதங்கள் என்பது அதன் மூலம் நாங்கள் ஏன் இதை செய்கிறோம் என்று அவர்கள் சொன்ன காரணம் என்பது ஒடுக்கப்பட்ட இஸ்லாமியர்கள் பலன் பெறுவதற்காகத்தான் என்று நீதிபதிகள் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள். அதில் அவர்களே பார்த்துக் கொள்வார்கள், அது ஏன் உங்களுக்கு இவ்வளவு அவசர அக்கறை என்று. இந்த இடத்தில் இப்போது இருக்கிற சொத்துக்களை அப்படியே பாதுகாக்க வேண்டும். எந்த சட்டத்தின் அடிப்படையில் புதிய நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது, எந்த சொத்தையும் வக்குப் சொத்து இல்லை என்று அறிவிக்க கூடாது என்று இடைக்கால உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள். அது இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருங்குடி மக்களினுடைய மனசாட்சிக்கு கிடைத்திருக்கிற முதல் வெற்றி.